வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மியன்மாருக்கு உதவ அரசாங்கம் முன்வர வேண்டும், ரணில் கோரிக்கை. தேசபந்து தென்னக்கோனுடன் காணப்பட்ட உறவு தொடர்பில் டிரான் அலசிடம் விசாரணை. இன்று நள்ளிரவு முதல் பால் உற்பத்திகளின் விலைகள் அதிகரிப்பு. 6 வயது சிறுவனை பலியெடுத்த பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல், களுத்துறையில் சம்பவம். பாதாள உலக குழுவை சேர்ந்த ரொடும்ப அமில ரஷ்யாவில் கைது. மியன்மாரை உலுக்கிய நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். பாலஸ்தீனியர்களுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று விசேட தொழுகை இடம்பெற்றது. பாலஸ்தீனியர்களுக்காக யாழ் மண்ணிலும் இன்று விசேட தொழுகை இடம்பெற்றது. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் பல்வேறு இடங்களிலும் தொழுகைகள் இடம்பெற்றன. இதன்படி யாழ்ப்பாணத்தில் நோன்பு பெருநாளை கிடல் தொழுகை ஜின்னா மைதானத்தில் நடைபெற்றது. இதன்போது பலஸ்தீன் மக்களுக்காக கண்ணீர் மல்க தூவா பிரார்த்தனை செய்யப்பட்டது. அத்துடன் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களுக்கு நீதி வேண்டுமெனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இன்று நாங்கள் அந்த பெருநாள் தொழுகை முடிந்ததோடு இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் சந்தோஷத்தோடு இறை கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இருக்கிறார்கள். இதே போல பலஸ்தீன மக்களும் அங்கு அவர்களுடைய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றாமல் தினம் தினம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. நிமிடத்துக்கு நிமிடம் எமது மக்களின் உயிர்கள் காவு வாங்கி கொண்டிருக்கின்றது. அக்கிய நாடு சபைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சமாதானத்தை பேசக்கூடிய அக்கிய நாட்டு சபை இதுவரை காலமும் அந்த முஸ்லிம்களுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தினந்தோறும் இந்த நிமிடங்கள் வரையும் அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கு புதாடை அணிந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு புதிதாக கவனிட்டு அவர்களை அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமைகள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுடைய ஆதங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் இதே போல நிம்மதியாக பெருநாள்களை தொழ வேண்டும் என்ற இடத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் யுத்தம் செய்ய முடியாது. அமைதியான வழியிலே நாங்கள் இந்த எங்களுடைய குரல்களை உயர்த்தி அவர்களுக்கான சமாதானத்தை வேண்டியே நாங்கள் இந்த விடயத்தை செய்கிறோம் என்ற விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கடந்த ஆட்சி காலத்தில் காசாவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கியது போல மியன்மாருக்கும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இராணுவம் உள்ளிட்ட மருத்துவ குழுவை அங்கு அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலே இதனை கூறியுள்ளார். மியன்மாருக்கும் இலங்கைக்கும் இடையே நெருங்கிய உறவுகள் இருப்பதாகவும் அந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க மருந்துகள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்களை அனுப்புமாறு முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இராணுவ குழுவை அனுப்பியதாக சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு பிறகு இலங்கை 2வது பெரிய நன்கொடையாளராக இருந்ததாக தெரிவித்தார். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் காசாவிற்கு இலங்கையில் இருந்து $1 மில்லியன் வழங்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். அதுபோலவே மியன்மாருக்கு உதவவும் அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். 5.5 மணி வாக்குமூலத்தின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ்
வெளியேறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். 5.5 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் டிரான் அலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023ஆம் ஆண்டு வெலிகமவில் உள்ள ஒரு முக்கிய ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் அமைச்சர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி உதயங்கனி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி பி உதயங்கனியை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் சட்டத்தரணி உதயங்கனி தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். சட்டத்தரணி உதயங்கனி ஏப்ரல் 28ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ அமரசூரிய தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் பதில் தலைவர் நீதியரசர் முகமது லாபர் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலங்களில் விசேட தேவையுடையோருக்கு விசேடமான போக்குவரத்து நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் விசேட தேவையுடையோர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல உதவுவதற்காக விசேட போக்குவரத்து வசதிக்கு விண்ணப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. வாக்களிப்பு நிலையத்திற்கு கால்நடையாகவோ பொது போக்குவரத்து மூலமாகவோ பயணிக்க முடியாத எந்த ஒரு நபரும் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட தேர்தல் அலுவலகம், பிரதேச செயலகம், கிராம சேவையாளர் அலுவலகம் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளம் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் குறித்த விண்ணப்பம் தேர்தல் நடைபெறும் திகதிக்கு 7 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் ஆணைக்குழுவை சென்றடைய வேண்டும். குறித்த விண்ணப்பத்தில் திருப்தி அடைந்தால் விசேட போக்குவரத்து வசதியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட வைத்தியரிடமிருந்து சான்றிதழையும் இணைத்து அனுப்ப வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக நாடளாவிய ரீதியில் பல்வேறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக வன்முறை செயல்கள் மற்றும் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று களுத்துறை போலீஸ் பிரிவில் உள்ள அங்கலவத்த போலீஸ் நிலையத்தில் மிரட்டல்களுடன் தாக்குதல் நடத்த முயற்சித்ததாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. மேலும் இதுகுறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டு தொடர்பில் 5 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. தலாத்து ஓய, தனமெல்வில, அலுத்கம, மாத்தளை மற்றும் கலேவெவ ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இருந்து இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நள்ளிரவு முதல் பால் சார்ந்த உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. பால் தேநீரின் விலை மற்றும் பால் சார்ந்த பழச்சாறுகள், சீஸ் ஆகியவற்றின் விலைகள் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷனா ருக்ஷன் தெரிவித்துள்ளார். பால்மாவின் விலை அதிகரிப்பதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார். பால்மாவின் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பால் தேநீர் தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பையின் விலை இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ், கொத்து உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் 10 ரூபாவால் உயர்த்தப்படும் என்று சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் தரமான சுகாதார சேவையின் காரணமாக வெற்றிகரமாக நோய்களை கட்டுப்படுத்த முடிந்துள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார பணியாளர்களின் திறமையான மற்றும் தரமான சேவையின் காரணமாக போலியோ, தட்டம்மை,
ரூபெல்லா மற்றும் பிறந்த குழந்தை மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை ஒழிக்க முடிந்ததாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய நோய் எதிர்ப்பு சக்தி மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். இதன்போது ஹெபடைட்டிஸ் பி உட்பட பல தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்களை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவை நாட்டின் சிறந்து விளங்குவது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, தொற்று நோயியல் பிரிவு மற்றும் உலக சுகாதார அமைப்பு, GAVI தடுப்பூசி கூட்டணி, ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஆகிய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் இந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாடு 10 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்றதென்பதும் குறிப்பிடத்தக்கது. தொற்று மற்றும் தொற்றாத நோய்களை தடுப்பதற்கும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் வலுவான அடித்தளமாக ஆரம்ப சுகாதார சேவையை வலுப்படுத்துவதில் தற்போதைய அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துவதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் நாட்டு மக்களுக்கு உலகளாவிய சுகாதார சேவையை வழங்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் தடுப்பூசி செயல்முறையை தொடர்ந்து பராமரிக்க GAVI கூட்டணி வழங்கிய பங்களிப்பை அமைச்சர் பாராட்டுக்களை தெரிவித்தார். அத்துடன் அடுத்த ஆண்டுகளில் தடுப்பூசி அணுகலை மேம்படுத்துதல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்தல் மற்றும் பொது சுகாதார சேவைகளை மேலும் மேம்படுத்தல் ஆகியவற்றுக்காக புதிய தடுப்பூசிகளை அறிமுகப்படுத்துவது குறித்து GAVI-யுடன் தொடர்ந்து கூட்டாண்மை மூலம் ஆராய எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். களுத்துறை ரஜவத்த பகுதியில் இடம்பெற்ற பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதலில் 6 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். களுத்துறை ரஜவத்த பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதலில் 6 வயது சிறுவன் ஒருவர் தீக்காயங்களுக்குள்ளாகி உயிரிழந்தார். நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் நடத்திய இந்த தாக்குதலில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த சிறுவனும் வீட்டிலிருந்த 28 வயதுடைய பெண்ணும் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். காயமடைந்த பெண் தற்போது களுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த ரொடும்ப அமில ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். தென்னிலங்கையின் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்களில் ஒருவரான ரொடும்ப அமில ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு மாத்தரை ரொடும்ப பிரதேசத்தில் வர்த்தக நிலைய உரிமையாளர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தமை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவருக்கு எதிராக நிலுவையில் உள்ளன. குறித்த வழக்குகளில் இருந்து நீதிமன்றத்தினூடாக பிணையில் வெளிவந்த ரொடும்பை அமில எனப்படும் ரத்நாயக்க அமில சம்பத் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டும் ரகசியமாக தப்பிச் சென்றிருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரஷ்ய அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இலங்கை இருக்கக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அதாவது நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கிலும் கிழக்கிலும் எமது வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். மட்டக்களப்பை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பில் எங்களுக்கு 9 சபைகள் காணப்படுகின்றன. இந்த 9 சபைகளிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்கள் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் ஊழல், மோசடி, லஞ்சம், திருட்டு, வீண்விரயம், கடத்தல், கப்பம், காணாமல் ஆக்குதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து கொள்வதோடு அதேபோன்று தென்னிலங்கை சக்திகள் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெல்வதற்கு வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளூர் சக்திகளாக உள்ளூரவர்களாக உங்களுடைய உறவுகளாக போட்டி போடுகின்ற மட்டக்களப்பில் போட்டி போடுகின்ற, திருகோணமலையில் போட்டி போடுகின்ற, அம்பாறையில் போட்டி போடுகின்ற, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, வன்னி தேர்தல் மாவட்டம் என்ற மன்னார் மற்றும் முல்லைத்தீவு போன்ற சகல மாவட்டங்களிலும் போட்டி போடுகின்ற எங்களது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் இறையாசியையும் நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு சகலரது வெற்றிக்கும் உங்களுடைய கடுமையான ஒத்துழைப்பையும்
அல்லது வாக்களிப்பையும் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் உங்களை வினயமாக கேட்டு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்தவ மக்களின் ஒரு உன்னதமான நாளில் குண்டுவெடிப்புகள் செய்யப்பட்டு இப்போது 21ஆம் தேதி ஏப்ரல் 21ஆம் தேதி வருகின்றது. அந்த வேளையில் பிரதி அமைச்சராக இங்கு விஜயம் செய்த அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி அவர்களும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது இந்த ஏப்ரல் 21 மாதத்திற்குள் இந்த சூத்திரதாரிகள் இந்த குண்டுவெடிப்பை செய்து அந்த ஒரு இறை சன்னிதானத்தில் மரணத்தை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். குற்றத்தில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள், கடந்த கால ஆட்சியின் போது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவர்களுக்கு கூட அந்த குற்றத்தை செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி நேற்றைய உரையின் போதும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். இந்த ஏப்ரல் 21 வருகின்ற போது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் அரசியல் மாற்றத்திற்காக, ஆட்சி மாற்றத்திற்காக இந்த குண்டுவெடிப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அதற்கு செய்த அந்த சூத்திரதாரிகள் இப்போது சட்டத்தின் வலையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள் கடந்த ஆட்சியின் போது. ஆகவே அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த குற்றத்தின் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் எங்களுடைய பெருமதியான ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா, சந்திரநேரு ஐயா, ரவிராஜ் மற்றும் அடுத்ததாக சொல்லப்போனால் சிவனேசன் போன்றவர்கள் கடந்த யுத்த காலத்தில் வன்மமான முறையில் அவர்களது உயிர்கள் பறிக்கப்பட்டன. திருவண்ணாமலையிலும் கூட எங்களுடைய ஒரு தமிழ் தலைவர் விக்னேஸ்வரன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். பொதுமக்கள், சமூக தலைவர்கள், மத தலைவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல், குழந்தைகள் என்ற பாரபட்சம் இல்லாமல், தொண்டர் நிறுவன ஊழியர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். தமிழினத்தை அழிப்பதற்காக, தமிழ் தலைமைகளை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் இந்த ஆட்சியிலிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், பட்டளந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயத்தை நீங்கள் கையில் தூக்கி இருக்கின்றீர்கள். உண்மையில் நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் சிங்கள உயிர் பறிக்கப்பட்டாலும், தமிழ் உயிர், முஸ்லீம் பரங்கியர் உயிர் பறிக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக கருதுகின்றோம். ஆகவே பட்டளந்தை சித்திரவதை முகாம் மூலமாக 10,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய இறுதி யுத்தத்தின் போது 1,46,000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதாக எங்களுடைய உயர்திரு அமரர் ராயப்பு யோசப் அடிகளார் பேராயர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இதற்கும் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்வதோடு, இந்த ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலுக்கு உரிய பரிகார நீதியை இந்த அரசாங்கம் ஏப்ரல் 21க்கு முன்பாக செய்து காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றை பாதிக்கப்பட்ட எங்களுடைய பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் மிகவும் ஆழமாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். எனவே நல்லவை நடக்க வேண்டும், குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடாது, அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. பேராசிரியர் சி மௌனகுரு எழுதிய சுருக்கமும் ஆக்கமும் 5 கூத்து பனுவல் நாடக நூலின் வெளியீட்டு நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. பேராசிரியர் சீனா மௌனகுரு எழுதிய சுருக்கமும் ஆக்கமும் 5 கூத்து பனுவல் நாடக நூலின் வெளியீட்டு நிகழ்வு இன்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. மகுடம் கலை இலக்கிய வட்டமும் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கமும் இணைந்து இந்த வெளியீட்டு நிகழ்வினை நடாத்தியது. மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் சைவ புரவர் வி ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் கந்தையா ஸ்ரீகணேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பேராசிரியர் சீனா மௌனகுரு உட்பட கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், எழுத்தாளர்கள், மாணவர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். இதன்போது நூலின் வெளியீட்டு உரையினை தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி மு கணேசராசா நிகழ்த்தியதைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. நூலின் முதல் பிரதியினை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நூலகர் கலாநிதி தீசன் ஜெயராஜ் மற்றும் கவிஞர் வில்சன் சுதாகரர் பெற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் நூல் நயவுரையினை இலங்கை கல்வியாளர் சேவையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எம் பி ரவிச்சந்திரா நிகழ்த்தியதுடன் ஏற்புரையினை பேராசிரியர் சி மௌனகுரு நிகழ்த்தினார். இதன்போது இலங்கையின் கூத்தின் வளர்ச்சிக்கு பல்வேறு சேவையாற்றி வரும் பேராசிரியர் சி மௌனகுரு மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் கௌரவிக்கப்பட்டார்.
இன்று நள்ளிரவு முதல் லாஃப் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 420 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 4100 ரூபாவாகும். அத்தோடு 5 கிலோ சிலிண்டரின் விலை 168 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அதன் புதிய விலை 1645 ரூபாவாகும் என லாஃப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் எரிபொருட்களின் சில்லறை விற்பனை விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 299 ரூபாவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 361 ரூபாவாகும். இதேவேளை ஓட்டோ டீசல், சூப்பர் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளை மாற்றமின்றி தொடர இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் பணிபுரிந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டமைக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 22ஆம் திகதி கொழும்பில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் பணிபுரிந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் சமூக வலைதளங்களில் போலியான தகவல்களை சிலர் பரப்பி வருவதாக போலீசார் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் தவறானவை என குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் சரியானவை அல்ல எனவும் இதனால் சமூகத்தில் தவறான தகவல்கள் பரவாமல் தடுப்பது இலங்கை போலீசாரின் பொறுப்பு எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த விசாரணையில் இச்செயலை மேற்கொண்ட இளைஞன் குறித்த தகவல்களின் அடிப்படையில் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தாண்டி கடும் போக்காளர் என தெரிய வந்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இச்சந்தேக நபரின் செயற்பாடுகள் தொடர்பில் நீண்ட காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இணைய பாவனை மற்றும் ஏனைய முறைகளை பாவித்தமையால் சில மன உந்துதல்களுக்கு உள்ளானவர் என அவதானிக்கப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் மதவெறியில் ஈடுபட்டமை தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் கணினி, வன்பொருள், தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் தொடர்பான தடவியல் விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள உப ரயில் நிலைய அதிபர்களை கடமையிலிருந்து நீக்க தீர்மானித்துள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கொழும்பு உப ரயில் நிலையங்களில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து அதிபர்களையும் இன்று நள்ளிரவு முதல் கடமைகளில் இருந்து நீக்க இலங்கை ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. நிலைய அதிபர்களை நேரடியாக பாதிக்கும் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க தவறியதற்கும், நிலைய அதிபர் சேவையில் தற்போதுள்ள அதிக எண்ணிக்கையிலான காலி இடங்களை நிரப்ப புதிய பணியாளர்களை ஆட்சியர் செய்வதை விரைவுபடுத்த தவறியதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து சங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது. அதன்படி எடுக்கப்படும் தொழில்துறை நடவடிக்கையின் முதற்படியாக இந்த முடிவை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டல் ஒன்றின் மாடியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு காளிமுகத்திடலுக்கு அருகில் உள்ள சொகுசு ஹோட்டலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் ஹோட்டலின் மேல் மாடியில் இருந்து விழுந்தாரா அல்லது குதித்தாரா என்பதை உறுதிப்படுத்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். தொடர்வது சர்வதேச செய்தி. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. மியான்மர் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. மியான்மரில் கடந்த வெள்ளிக்கிழமை ரிக்டர் அளவில் 7.7 மற்றும் 6.4 மேக்னிடியூட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இந்த நிலநடுக்கத்தால் நெபிடாவ் மற்றும் மண்டலே ஆகிய 2 நகரங்களில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன. நிலநடுக்கத்தால் தரைமட்டமான கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் பலியாகினர்.
செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு நிலநடுக்கத்தில் சிக்கி பலர் காணாமல் போயுள்ள நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தற்போது மியான்மரில் பலி எண்ணிக்கை 2000 கடந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கட்டட இடிபாடுகளில் சிக்கி 3400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே நிலநடுக்கத்தால் மோசமான பாதிப்பை சந்தித்துள்ள மியான்மருக்கு உதவ உலக நாடுகள் பல ஆதரவு கரம் நீட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட்டுக்கான புதிய நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 2025-2027 காலகட்டத்திற்கான புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளது. இதில் பல உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சம்மி சில்வா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவராக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் 2025-2027 காலகட்டத்திற்கான பின்வரும் நிர்வாகிகள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவர் சம்மி சில்வா, துணைத் தலைவர் ஜெயந்த தர்மதாச, துணைத் தலைவர் ரவின் விக்ரமரத்ன, செயலாளர் பந்துல திசாநாயக்க, பொருளாளர் சுஜீவ கோடலியத்த, உதவி செயலாளர் கிரிஷாந்த கப்புவத்தே, உதவி பொருளாளர் லசந்த விக்ரமசிங்க. ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தேர்தல் இன்று தேர்தல் குழுவின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதன்போது ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி மாலினி குணரத்ன தலைமையில் கொழும்பில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் 64வது ஆண்டு பொதுக்கூட்டத்துடன் தேர்தல் நடைபெற்றது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். நமது டிவி தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ள நமது tv.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.